தி ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெங்களூரில் பகலில் கட்டுமான பணி செய்து கொண்டு இரவில் மண்ணெண்ணெய் விளக்கில் கஷ்டப்பட்டு படித்த மாணவர் 10ஆம் வகுப்பு தேர்வில் 98% மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். கர்நாடகாவில் கொரோனா பாதிப்பின் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த 10ஆம் வகுப்பு தேர்வு கடந்த ஜூலையில் நடைபெற்றது. இதன் முடிவுகள் கடந்த 11ஆம் தேதி வெளியானது. இதில் பெங்களூரு ஜீவன் பீமா நகரில் உள்ள அரசு உயர்நிலை பள்ளியில் படித்த மாணவர் மகேஷ் 98% மதிப்பெண்கள் பெற்று பள்ளியிலேயே முதலிடத்தை பிடித்துள்ளார். மொத்தம் உள்ள 625 மதிப்பெண்ணுக்கு 616 மதிப்பெண் பெற்றதோடு கன்னடத்தில் 125க்கு 125 மதிப்பெண்ணையும், கணக்கு மற்றும் இந்தியில் 100க்கு 100 மதிப்பெண்ணும் பெற்றது பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்த கர்நாடக தொடக்க கல்வி அமைச்சர் சுரேஷ்குமார் மாணவர் மகேஷை சந்திக்க விரும்பினார். கல்வி அதிகாரிகளின் மூலம் அவரது முகவரியை கண்டறிந்த சுரேஷ்குமார் 2 தினங்களுக்கு பின்பு ஜீவன் பீமா நகரில் உள்ள குடிசை பகுதியில் வாடகை குடிசையில் வாழும் மகேஷை சந்தித்தார். அப்போது அவருக்கு மாலை அணிவித்து அன்பளிப்பாக தனது சொந்த பணத்தில் இருந்த 5000 ரூபாயை வழங்கினார். மேலும் மாணவர் மகேஷின் உயர்கல்விக்கு தேவையான உதவிகளை செய்யுமாறு கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இது குறித்து மாணவர் மகேஷ் அளித்த பேட்டியில், எங்களுடைய சொந்த ஊர் வடகர்நாடாவில் உள்ள யாதகிரி. எனக்கு 5 வயசு இருக்கும் போதே அப்பா இறந்து விட்டார். என் அம்மா மல்லம்மா மிக குறைந்த கூலிக்கு மிகவும் கஷ்டப்பட்டு எங்களை காப்பாற்றினார். குடும்பத்தை சமாளிக்க முடியாததால் என் அண்ணன் விஷால் ராஜ் படிப்பை நிறுத்திவிட்டு பெங்களூரில் கட்டுமான பணிக்கு சென்றார். அதன் பின் யாதகிரியில் அம்மாவுக்கு வேலை தொடர்ச்சியாக கிடைக்காததால் என்னையும் தம்பியையும் பெங்களூரு அழைத்து வந்துவிட்டார். அவருக்கு பக்கத்து அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டு வேலை கிடைத்தது. நானும் என் தம்பியும் இந்த குடிசையில் இருந்தவாறு ஜீவன் பீமா நகர் அரசு பள்ளியில் போய் சேர்ந்தோம். விடுமுறை நாட்களில் அண்ணனோடு கட்டுமான வேலைக்கு போவேன். வீட்டில் மின்சார வசதி இல்லாததால் சோலார் விளக்கில் தான் படிப்பேன். பெரும்பாலான நேரங்களில் அது அணைந்து விடுவதால் மண்ணெண்ணெய் விளக்கிலேயே படிப்பேன். எங்களோட பள்ளியில் இந்தி, கன்னடம் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர் நியமிக்கப்படவில்லை. எனது சமூக அறிவியல் ஆசிரியர் பீம்ராவ் தான் எனக்கு கன்னட பாடத்தையும் நடத்தினார். இந்தி பாடத்தை நானே புத்தகம் துணை கொண்டு படித்தேன். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது என்னிடம் ஆண்ட்ராய்டு செல்போன் இல்லாததால் ஆன்லைன் வகுப்பை கவனிக்க முடியவில்லை. புத்தகம் வழிகாட்டியை மட்டுமே முழுமையாக நம்பி படித்தேன். இதனிடையே யாதகிரி சென்ற என் அண்ணன் ஊரடங்கு உத்தரவால் பெங்களூரு திரும்ப முடியாமல் போனது. எனவே குடும்பத்தை காப்பாற்ற நான் கட்டுமான வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் வீட்டுக்கு வந்தால் உடல்வலி அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு படித்தேன். 90% மதிப்பெண் கிடைக்கும் என எதிர்பார்த்த நிலையில் 98% மதிப்பெண்கள் கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இவ்வாறு மகேஷ் பெருமிதமாக கூறினார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தி ரூஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.